ஊறுகாய்க்கு தேவையான மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். வீட்டுக்கிறனால கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு ஆப்ஷனல் தான். சிலவங்க கடுகுக்கு விரும்ப மாட்டாங்க. கடுகு ஆப்ஷனல் தான். கடுகு நல்லா வறுபட்டதும் அப்புறம் ஃப்ரை ஆனதும் நம்ம ஏற்கனவே கடுகு வெந்தயம் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு மிளகாய்த்தூள், காய்ந்த மிளகாய்த்தூள், காரத்துக்கு வத்தல், மஞ்சள் தூள், அப்புறம் மாங்காய். அப்புறம் என்ன மாங்காய் கொஞ்சம் கூட்டு கிரேவியாக இருக்கிறதுக்காக ஒரு மாங்காய் என்ன பண்ணோம் மிக்ஸில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு, அதாவது ஃப்ரை ஆயாச்சு. இப்போ அடுத்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கி இந்த கடுகு வெந்தயம் ஃப்ரை பண்ணி எடுத்து வறுத்து பொடிச்ச பொடி, காரத்துக்கு தேவையான வத்தல் பொடி, சில்லி தூள், மஞ்சள் தூள், மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான உப்பு, எல்லாம் சேர்த்து ஒரு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு மாங்காய் என்ன பண்ணியிருக்கோம்னா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இது எதுக்குன்னா மாங்காய் ஊறுகாய் அந்த கிரேவி ஆட்டு வரும்ல, கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இந்த ஆயிலே நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் ஊறுகாய்க்கு கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. நமக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா அந்த மாங்காய் இதே போல் கூட ஒரு மாங்காய் என்ன பண்ணிக்கலாம், கிரைண்ட் பண்ணிக்கலாம். யாருமே இந்த டிப்ஸ் சொல்ல மாட்டாங்க. அவங்க மாங்காய் பண்ணியிருக்கிறது மட்டும் நமக்கு எப்படி இருக்கும், கிரேவி அழகாக திக்னஸ் அப்படி கூட்டு மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு மட்டும் எப்போவுமே ஏன் இப்படி இருக்குன்னு தோணும். அது அவங்க வச்சுருக்க ரகசியம் தான். மாங்காய் என்ன பண்ணுவாங்கன்னா கிரைண்ட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இது நம்ம பீஸ் தான் அதிகமாக இருக்குது. கிரைண்ட் பண்ண மாங்காய் கருமி நமக்கு கிரைண்ட் பண்ணி தான் அது அந்த ஊறுகாய்க்கு சாதத்துலலாம் அப்படியே வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னாக்கி அந்த மாங்காவை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கம்மியாக பீஸ் எடுத்துட்டு அதிகமாக கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னாக்கி அழகான மாங்காய் ஊறுகாய் ரெடி. சிம்மில் தீ எரிஞ்சிட்டே தான் இருக்குது, தெரியுதான்னு தெரில. இங்கே சிம்மில் எரியுது. டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சு சூடாகினதும் அப்படியே இறக்கி எடுத்திங்கன்னா சூடான மாங்காய் ஊறுகாய் ரெடி. நம்ம வீட்டுக்கு இருக்கிறதுனால கம்மியாக எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். இல்லை நம்ம வச்சு 1 மாதம் 2 மாதம் அப்படிலாம் வச்சு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதே போல் கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர மாங்காய் ஊறுகாய் எந்த ஊறுகாய் இருந்தாலும் கெட்டு போகாது. நம்ம உப்பு கம்மியாக சேர்க்கும் போது தான் அந்த ஊறுகாய் கெட்டு போகும். இது எங்களுக்கு 1 வீக்குள்ளே இந்த மாங்காய் ஊறுகாய் தீந்துடும். அதனால் லிமிட்டாக தான் உப்பு, அதனது இது எண்ணெய் ஆயிலெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் கெட்டு போகாமல் இருக்கணும்னா ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. உப்பும் கொஞ்சம் காரசாரமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஊறுகாய் எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. வாசனை வர தொடங்கி அழகாக மாங்காய் வாசனை ஊறுகாய் வாசனை வர தொடங்கிட்டு
நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். நீங்களும் இதே போல் செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த கிரேவி மாதிரி கூட்டு மாதிரி வேணும்னா கொஞ்சம் கூட 2 மாங்காய் கிரைண்ட் பண்ணிக்கோங்க, 2 மாங்காய் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செய்து ட்ரை பண்ணி பாருங்கள், செய்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.